புத்தகம் என்பது தன்னுள்ளே தனியொரு உலகை அடக்கியது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா என்று ஒவ்வொரு முறை கதை கேட்கும் பொழுதும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் கற்பனையிலும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ராஜாவும் உயிர் பெறுகின்றனர். நிலவை கொய்யாக்கனி கொண்டு வரச் சொன்ன குழந்தை பாடலானாலும் சரி, நிலவை வைத்து வந்த எந்த ஒரு பாடலானாலும் சரி, உயர்ந்த கற்பனை ஒன்றே அவை எல்லாவற்றிற்கும் பொதுவானது. கற்பனையில் எழுதப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதை கேட்பவரால் தனித்தனி உலகமாக உருவாக்கப்படுகிறது. இந்த ஆக்கம் ஒவ்வொரு தனிநபருடைய கற்பனை சக்திக்கு ஏற்றாற்போல அமையும். குழந்தைகள் தான் கண்ட உலகை மனதில் கொண்டு காணா ஒரு உலகை படைக்கும் சக்தி கொண்டவர்கள். அவர்களுக்கு ஹீரோ ஹீரோயின் என்றால் தந்தையும் தாயும் தான். கொஞ்சம் வளர்ந்த பின்னர் தன்னையே கதாநாயகன் கதாநாயகியாக பாவித்து உலகில் எது நடந்தாலும் அது தன்னை சுற்றியே நடக்கிறதாக கற்பனை செய்கின்றனர். உலகின் உண்மை அறிந்த பின்னர் அந்த கற்பனைகள் எல்லாம் கொஞ்சம் குறைந்துதான் விடுகிறது. கற்பனை சக்திக்கு வளர்ச்சி ஒரு தடையோ என்று கூட கருத தோன்றுகிறது. அந்த வயதின் முதிர்ச்சியை மீறியும் நல்ல கற்பனை திறன் வளர ஒரு நல்ல வழி புத்தக வாசிப்பு. நான் என்ற ஒருவரால் தன் ஒருவரின் பார்வையிலேயே இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒரு நல்ல கதை புத்தகம் ஒரே கதையில் பல்வேறு கதாபாத்திரங்களின் எண்ணங்களை, சூழ்நிலைகளை, அவர் எடுக்கும் முடிவுகளை, உதிர்க்கும் வார்த்தைகளை காரணத்தோடு புரிந்து கொள்ளச் செய்யும். புத்தகங்கள் ஒரு நல்ல நண்பன். கோபம், காழ்ப்பு, எரிச்சல் போன்ற உணர்வுகளை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்று பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும். இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு போன்ற உணர்வுகளை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். வெற்றி, தோல்வி, ஏமாற்றம், சாதனை போன்ற நிகழ்வுகளை எப்படி கையாள வேண்டும் என்று பாடம் புகட்டும். தன்னுடைய ஒரே வாழ்வில் ஒருவரால் எல்லாவற்றையும் அனுபவித்து கற்றல் என்பது கொஞ்சம் கடினம்தான். அதை எளிமையாக்கும் ஒரு வழி புத்தக வாசிப்பு. வெறும் கதை புத்தகங்களை பற்றி மட்டும் நான் சொல்லவில்லை. சுயசரிதை, கவிதை, ஆய்வுக் கட்டுரை, இலக்கியம், படக்கதை, தத்துவம், வரலாறு போன்ற எந்த புத்தகமானாலும் சரி, வாசிக்கும் பழக்கம் மனதை நிரப்பும். ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்ற பழமொழி எந்த அளவிற்கு உண்மை என்பது சும்மா இருந்து நொந்து கொண்டோர்களுக்கே தெரியும். நம் மூளைக்கு எதையேனும் ஒன்றை சிந்திக்க கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் அவன் ஏதேனும் ஒரு சிக்கலை தானே உருவாக்கி அதற்கு வழி கண்டுபிடிக்கும்படி மனதை தொல்லை செய்வான். இல்லையேல் என்றோ ஒரு நாள் செய்த ஒரு தவறை மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்த்து நொந்து கொண்டிருப்பான். இது போன்ற சிக்கல்களிலிருந்து தப்பிக்க புத்தக வாசிப்பு என்பது ஒன்றே வழி என்று சொல்லவில்லை. ஆனால் அது ஒரு சிறந்த வழி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் சோகத்தில் இருக்கும் நேரத்தில் எத்தனை பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் நமக்குள்ளே நாம் சரியாகாத வரை அந்த சோகம் நம்மை விட்டு போவதில்லை. அப்படி நம்மை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, நம்முடைய உணர்வுகளை தெளிவாக உணர்ந்து கொள்ள வாசிப்பு ஒரு சிறந்த வழி. சில நல்ல புத்தகங்களின் கருத்துக்கள் நம் உள்ளே நமக்கே தெரியாமல் புகுந்து நம்மை நாம் புரிந்து கொள்ள உதவி நம்முள்ளே வாசம் செய்து என்றென்றும் வழி நடத்தும். எல்லாருக்கும் ஒரு சிறந்த நண்பன் கிடைத்து விடுவதில்லை. எல்லோருக்கும் எளிதில் ஒரு சிறந்த குரு கிடைத்து விடுவதில்லை. எல்லோருக்கும் ஒரு நல்ல சிறந்த துணை அமைந்து விடுவதில்லை. எல்லாம் அமைந்தாலும் சிலருக்கு அதை காப்பாற்றிக் கொள்ள வழி தெரியவில்லை. படித்தல், பணம் ஈட்டுதல், செலவழித்தல், மேலும் பணம் ஈட்டுதல், கேளிக்கை, ஓய்வு என்ற வாழ்க்கை போதும் என்று தோன்றினாலும் கூட அதிலேயும் உயர அல்லது இருப்பதை காத்து கொள்ள புத்தக வாசிப்பு ஒரு நல்ல வழியாகும். என் கற்பனையிலே நான் கொண்ட நாயகன், குணமும் பண்பும் நான் கொடுத்த அன்பும்
அவன் வாழ்விலே நான் வெறும் பார்வையாளன். இருந்தாலும் கூட அவன் அழுகையில் அழுது எழுகையில் மகிழ்ந்து அவன் வாழ்க்கையின் பயணத்தில் பண்பும் பரிவும் நான் கற்று எழுவேன். பாடங்கள் கற்று என்னை நான் அறிவேன். என்றும் என் மனதிலே அவன் நீங்காத குடியிருப்பாளன். வள்ளுவன் வாக்கு. பல நல்ல கற்ற கடைத்து மனநல்லர் ஆகுதல் மானார் கரிது. விளக்கம். பல நல்ல அறநூல்களையெல்லாம் கற்றிருந்தாலும் தம் மனதிலே நல்ல பண்பினர் ஆகுதல் என்பது பெருந்தன்மை பண்பு இல்லாதவருக்கு அரிய செயலாகும்.